எனக்கு கண்ணில் தண்ணியாக வந்துச்சு. ஒரு டேரக்டர் ஒரு ஸ்கூல் மார்க் பேருக்காக ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு டிகிரி வேணும். ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கினது கிடையாது. ரஜினி சார் தான் இன்ஸ்பிரேஷனாக. ஜிகர்தண்டா தேசிய விருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல. சத்தியமாக ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கினது கிடையாது. ஸோ தேசிய விருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விருதுக்கான நான் சொல்கிறேன், என்னோட இதுக்கான முழு தகுதி வந்து என்னோடய இயக்குனர் நண்பன் கார்த்திக் சுப்பராஜ்க்கு போய் சேரும். அண்ட் மை ஜிகர்தண்டா டீம் அதில் வேலை பார்த்த எல்லாருமே தான். ஒரு லைட்மேன்லேருந்து ஆரம்பித்து அந்த ரிசியா வரைக்கும் வேலை பார்த்தாங்க இல்லையா. அந்த 60 நாள் ஒரு ஷூட்டிங் டேஸில் வந்து ராப்பகலாக கஷ்டப்பட்டு மதுரையில் வந்துட்டு அந்த மாதிரி மக்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஒவ்வொரு நாள். அதாவது சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த அந்த 24 கிராஃப்ட் மட்டும் இல்லை, கிராஃப்ட்டுக்கு தாண்டி வெளியே இருந்தாங்க. கார்த்திக் சுப்பராஜ் அவங்க அப்பா கஜராஜ் அங்கிள். ஸோ அந்த படம் வர்றதுக்காக வந்து யார் கார்த்தியா, ஐயோ நம்ம பையன் இவங்க ஏதாவது செய்யணும் அதை வந்தாங்க இல்லையா. ஒரு அங்கிளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு லொக்கேஷனில் பர்மிஷன் வாங்கி தரதுலேருந்து ஆகட்டும். ஸோ எல்லாமே அந்த பீப்புள் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஷூட் போயிட்டு இருக்கும்போது எல்லா விஷயத்தில் ஆகட்டும். இந்த மாதிரி சின்னதாக ஜிகர்தண்டாக உழைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அவார்டை வந்து நான் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் ஹோல் ஜிகர்தண்டா டீம். தேங்க்யூ ஸோ மச். நான் என் சொந்த ஊர் வந்து கொடைக்கானல். இப்போது சென்னையில் இருக்கோம். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அண்ணன், அண்ணி, 2 பசங்க அவங்களுக்கு. பொண்ணு பொண்ணு இவா சுஷி, பையன் இருக்காப்புல ஷரண், அப்புறம் 2வது பையன் நான். சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிக்கணும்னு ஆசை. 4வது படிக்கும்போது எனக்கு ரஜினி சார் தான் இன்ஸ்பிரேஷன். அவரோட படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ராப்பராக மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆக்டர் தான்றது. எக்ஸாம் எழுதும்போது அந்த 2 hours வந்து யோசிப்பேன், இது கண்டிப்பாக நமக்கு சோறு போட போகிறது கிடையாது, இதுக்கு வந்து இவ்வளோ மெனக்கடுறோன்றது. பட் நாம்கே வாஸ்தே அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு டிகிரி வேணுன்றது, அதுக்கு தான். கார்த்தியோட முதல் ஸ்கிரிப்ட் தான் ஜிகர்தண்டா. ஸோ அந்த கதை வந்து என்கிட்ட முதல் நாள் சொல்லியிருந்தாப்புல. சொன்னோடனே, அதாவது நாளைக்கு நான் முடிஞ்ச உடனே சொன்னோடனே, நான் சேதுன்ற கேரக்டர் வந்து பயங்கர லவ் பண்ணேன். நான் சொன்னேன், ஏய் கார்த்தி, நான் சேது நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு. உடனே அவன் சொன்னான், இல்லை உன்னால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஐ எம் டெல்லிங் அபவுட் 5 years முன்னாடி. ஹோல்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு எல்லாமே இருக்குது. ஸோ உன்னால் அது முடியாது, நீ கார்த்திக் ரோல் போடு. கார்த்திக் ரோல்லாம் சித்தார்த் சார் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ரோல் கார்த்திக் ரோல் பண்ண, விஜய் சேதுபதி பண்ணட்டும் அப்படின்போது ஓகே ரைட், 2லே தான் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் நான் ட்ரூவாக லவ் பண்ணது சேது கேரக்டர் தான். ஸோ அப்போலேருந்து ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் வந்து ஜிகர்தண்டாவோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின், ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த கதைக்கான பட்ஜெட்டுக்கான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காத போது தான் இமீடியட்டாக வந்து ஒரு சின்ன படம் பண்ணலான்ற பீஸா ஆரம்பிச்சாப்லாம். ஸோ பீஸா சிவகுமார் சார் மூலியமாக வந்தது. ஸோ அடுத்த 2வது ஜிகர்தண்டா பண்ணும்போது நான் அப்போ வந்து சுதுகவும் நேரம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கார்த்தி போய் பற்றி நான் பண்ணுறேன்னும் போது, இல்லைடா ரொம்ப டஃப்பான ரோல்லாம், இல்லை நான் தான் பண்ணுவேன், நீ பார்த்து சொல்லு ஏதாவது அப்படிங்கும்போது ஒரு டெஸ்ட் ஷூட். ஸோ டெஸ்ட் ஷூட் மூலியமாக அதுலேருந்து கார்த்திக் ஒரு கான்ஃபிடென்ட் மேலே வந்தது. ஸோ அங்கேருந்து உருவானது அசால்ட் சேது. அதாங்க பெரிய பயமாக இருக்குது. என்னென்னா எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படின்ட்டு வாழ்ந்துடலாம். ஒரு விஷயம் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று நமக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை ஹோல்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம், அதை சஸ்டெயின் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ வாட் ஆஃப்டர் ஜிகர்தண்டா அப்படின்னும்போது ரொம்ப பயமாக இருக்குது. பட் ஆனால் கன்ஃபார்மாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது வந்து. ஏன்னா வித்தவுட் கான்ஃபிடென்ட் நத்திங். சினிமாக்குள்ளே நடிகனாகுமான்ற ஒரு கான்ஃபிடென்ட், அது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே நம்ம வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கன்ஃபார்மாக எதிர்பார்க்குற மாதிரி ஆஃப்டர் ஜிகர்தண்டா நெக்ஸ்ட் உரிமீன் ரிலீஸ் ஆக போகுது ஜூனில். உரிமீன், பாம்பு சட்டை, மசாலா படம், இறைவி, பெங்களூர் டேஸ். ஸோ இருக்குது கண்டினியூஸ் ப்ராஜெக்ட். ஸோ கன்ஃபார்மாக அந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து வாட் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அசால்ட் சேதுன்றது தான் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது சஸ்டெயின் பண்ணுற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கார்த்திக் சுப்பராஜுங்க கால் பண்ணி எனக்கு கண்ணில் தண்ணியாக வந்துச்சு. ஏய் உனக்கு நான் என்னடா செய்யணும் அப்படின்னேன். எல்லாம் ஒன்றுண்டா முதல்ல ஃபோனை வை அப்படின்னா அதுதான்.
சார் நான் வந்து இந்த விஷயத்தில் எனக்கு என்னென்னா ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. சில பேர் கமர்ஷியல்ஸ், ஆர்ட் ஃபார்ம், ஃபேண்டசி, நிறைய ஜோன்ஸில் சில டேரக்டர்ஸ் வந்து தே ஆர் வெரி குட். ஏன்னா எல்லாமே ஒரு ஆக்டர்னால் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துக்கூட ஒர்க் பண்ணணும். நான் அந்த விஷயத்தில் வந்து எல்லா டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணணும். பர்டிகுலர் இந்த டைரக்டர் அப்படின்றது எனக்கு கிடையாது, எல்லா டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, ஒரு லெசன் இருக்குது, நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், ஒரு ஆக்டர் ப்ராப்பராக கற்றுக்கணும். அந்த ஒரு ஸ்கூல், ஒவ்வொரு டேரக்டர் ஒரு ஸ்கூல் மாதிரி. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லா டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.